எங்களுடைய அழைப்பிற்கு இணங்கி இந்த முதலாம் நாள் சுவிசேஷ கூட்டத்திற்கு வருகை தந்தான் உங்கள் யாவருக்கும் இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவருமாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். In the name of Jesus, who was, who is, and who is to come, we greet everyone who attend this gospel meeting, hearkening our invitation. இந்த மாலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை மாத்திரம் வாசிப்போம். Let us read 2 Peter chapter 2 verse 3, the last portion for our meditation this evening. பூர்வ காலம் முதல் அவருக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. Whose judgment now of a long time linkereth not. அவர்களுடைய அழிவு உறங்காது. Their damnation slumbereth not. பாவிகள் மேல் வரக்கூடியதான தேவனுடைய அழிவு உறங்காது அல்லது தூங்காது என்று இங்கே பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். The damnation or destruction that comes on the sinners slumbers not, sleeps not, Peter the apostle says. விழுந்து போன தூதர்கள் ஆதி மனிதனுக்குள்ளே விழுகையை கொண்டு வந்தார்கள். The fallen angels have fallen the first man. தேவனுடைய பிரமாணத்தை மீறி ஆதி மனிதனும் விழுந்து போனான். The first man transgressed the commandment of God and was fallen. ஒரு மனிதனுடைய விழுகையின் மூலமாக மொத்த உலகத்திலும் பாவமும் மரணமும் பிரவேசித்ததாக சத்திய வேதம் விளம்புகிறது. The Holy Bible says, through the fall, sin of one man, sin and death entered into all the people of the world. கால காலங்களாக ஜீவித்த மனிதன் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் விழுந்து போன தூதனால் அடிமைப்படுத்தப்பட்டான். People who have been living in various ages have been enslaved by the fallen angel to sin and other slaveries. விழுந்து போன தூதன் மூலமாக அடிமைப்படுத்தப்பட்டதான மனிதனை விடுதலையாக்கும்படியாக ஒவ்வொரு காலத்திலும் ஒரு மார்க்கத்தை மனிதனுக்கு தேவன் அறிமுகப்படுத்தினார். At each dispensation the Lord has introduced to the humanity a way of life so that the people who are enslaved may be delivered. விழுந்து போன தூதனால் கட்டப்பட்டதான மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான அழிவை குறித்தும் அழிவு வருவதற்கு முன்பாகவே தேவன் எச்சரித்தார். About the damnation, that is destruction that is coming upon the people who are enslaved by the fallen angel, the Lord has informed earlier. இந்த சுவிசேஷ கூட்டங்களில் தேவன் அல்லது விழுந்து போன மனிதன் மேல் தேவன் அனுப்புகிறதான அழிவு உறங்காது என்கிறதான தலைப்பிலே தேவ செய்தி வழங்கப்படும். In these gospel meetings, messages will be delivered on the topic, the damnation, destruction of the Lord will not slumber. விஞ்ஞான ரீதியாகவும் தீர்க்க தரிசன ரீதியாகவும் மனிதனுக்கு வர இருக்கிற அழிவை குறித்தும் அந்த அழிவிலிருந்து மனிதன் எப்படி தப்ப வேண்டும் என்பதையும் விஞ்ஞான ரீதியான படங்களோடு இனி வரக்கூடிய நாட்களில் தேவ செய்தி வழங்கப்படும். Scientifically and prophetically, with the help of the charts regarding scientific facts, the message will be delivered. இங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், பூர்வ காலம் என்று ஒரு காலத்தை குறித்து பேதுரு சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். Here the apostle Peter says a period which is called a long time. பிரியமானவர்களே, 3 விதமான உலகங்களை குறித்து சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். In the Holy Bible we come across about 3 kinds of years. 5ஆம் வசனத்தில் நாம் வாசித்ததான அதே அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் பூர்வ உலகம் என்கிறதான ஒரு உலகத்தை குறித்து அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். In chapter 2 verse 5, the apostle is pointing about a world which is termed as the old world. இரண்டாவதாக இப்பொழுது நாம் காணப்படுகிறதான பொல்லாத உலகம், the present evil world which we see at present. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். In Galatians chapter 1 verse 4 we read it. மூன்றாவதாக இனி வரக்கூடியதான ஒரு உலகம், thirdly a world or age which is yet to come. தேவன் கொடுக்கிறதான சமயத்துக்கு தகுந்தவாறு இந்த 3 உலகங்களை குறித்தும் நாம் தியானிக்கலாம்.
According to the time the Lord is going to provide us, we shall meditate about these three kinds of years. பூர்வ உலகத்தை தேவன் ஜலப்பிரளயத்தினால் அழித்தார் என்று திருவசனம் இங்கே சொல்கிறது. The Holy Bible says here that the Lord has destroyed the old world through floods. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 Peter chapter 3 verse 6. சோதோம் குமாரா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்களா? அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது. The world that was existing was destroyed by the overflowing of water. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஒரு பொல்லாத உலகத்திலே காணப்படுகிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக இன்னொரு உலகம் காணப்பட்டது. At present we are living in an evil world, but the word of God says thousands of years back we were living in a different kind of earth. இந்த இன்னொரு உலகமானது, ஆதியிலே காணப்பட்டது பூர்வ உலகமானது ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கப்பட்டது என்பதான சத்திய வசனத்தை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளவில்லை. The old world or the ancient world was destroyed by floods. This fact was not accepted by the scientific world. பூர்வ உலகம் என்று சொல்லப்பட்டிருப்பது மனிதன் விழுந்து போன பிற்பாடு அந்த நாளிலே இருந்து நோவாவின் நாட்களிலே ஜலப்பிரளயத்தினால் இந்த உலகம் அழிக்கப்பட்ட நாள் வரையிலும் உள்ள காலமே பூர்வ உலகம் என்று வேதம் அழைக்கிறது. The Bible calls the period that is between the fall of man up to the time during the life period of Noah, the people were destroyed by floods, is called as the ancient world. இப்பொழுது இருக்கிறதான விஞ்ஞான உலகம் பூர்வத்திலே ஒரு உலகம் இருந்தது என்பதையும், தேவனுடைய வார்த்தையின்படியே அந்த உலகமானது ஜலத்தினால் அழிந்து போனது என்பதையும் இதுவரையிலும் மறுதலித்து வந்தது. The present scientific world has been denying the fact that there was a world called ancient world existing and it was destroyed by the floods. இந்த வேதம் ஒரு கட்டுக்கதை என்பதை நிரூபிக்கும்படியாக, இது ஒரு சத்தியம் அல்ல என்பதை நிரூபிக்கும்படியாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பக்கமும் விஞ்ஞானிகள் ஒரு பக்கமும் முயற்சித்துக் கொண்டே வந்தார்கள். The archaeologists on one side and the scientists on other side were making attempts to prove that the Holy Bible is true. இந்த வேதத்தை பொய் என்று நிரூபிக்கும்படியாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் நிரூபிக்க முயன்ற வேளையில் இந்த வேதத்தில் எழுதப்பட்ட விஷயங்கள் சத்தியம் என்பதற்கான ஆதாரங்களை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். When archaeologists and scientists were making attempt doing excavations or research in order to prove whatever is mentioned the Holy Bible is false, they received facts which prove the Holy Bible is true. பூர்வ உலகத்தை தேவன் ஏன் அழித்தார்? Why the Lord destroyed the ancient world? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்புகிற வேளையில் அந்த நாட்களிலே ஜீவித்த மனிதனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததாகவும் அக்கிரம நினைவுகளாகவும் காணப்பட்டபடியினால் தேவன் இந்த பூமியை அழிக்க தீர்மானித்தார். If we read the book of Genesis chapter 6, we can understand the thoughts and the imagination of the people living at that period were continually evil. Therefore, the Lord decided to destroy the earth. அதுவரையிலும் பூமியிலே மழை பெய்யாதிருந்தது. Till that time, there was no rain upon the earth. ஆனால் இனிமேல் மழை பெய்யும் என்றும் அந்த மழையின் நிமித்தமாக ஒரு பெரிய ஜலப்பிரளயம் உண்டாகி இந்த உலகம் அந்த நாட்களிலே காணப்பட்ட அந்த உலகம் அழியும் என்பதையும் தேவன் எச்சரித்தார். The Lord has given a warning that the rains will be falling on the earth, and because the rain, the present existing world would be destroyed. அழிவை குறித்து மாத்திரமல்ல, அந்த அழிவிலிருந்து தப்பும்படியாக ஒரு பேழையை உண்டாக்கும்படியாக அந்த நாட்களிலே நீதிமானாக காணப்பட்ட நோவாவினிடத்திலே தேவன் ஆலோசனையை கொடுத்தார். Not only the Lord informed about the destruction to come, he gave a plan to a righteous man called Noah to make an ark so that the people may be delivered from the destruction. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். The book of Genesis chapter 6 verses 5 and 6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும்
அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. 11ஆம் வசனம் கூட வாசிப்போம். Verse 11. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. 12ஆம் வசனம். Verse 12. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். பூர்வ உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருந்த மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். All flesh had corrupted their ways upon the earth, the people who were living in the ancient world. ஆகவே அன்றைக்கு காணப்பட்ட அந்த உலகத்தை பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறாரே, அந்த பூர்வ உலகத்தை அழிக்கும்படியாக தேவனிடத்திலிருந்து உறங்காத ஒரு அழிவு தேடி வந்தது. A destruction which is not slumbering came towards the earth, which Peter the apostle is speaking, to destroy the world that was existing on those days because of the evil. பாவத்தை தண்ணீரை போல அந்த நாட்களிலே குடித்துக் கொண்டிருந்த மனிதனோ நிம்மதியாக அந்த பாவத்தோடு உறங்கிக் கொண்டிருந்தான். Man who was drinking the sin like water was living and continuing to maintain a peace along with his sinful life. ஆனால் அந்த பாவியின் மேல் தேவனால் தீர்மானிக்கப்பட்ட அழிவோ உறங்காமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. The destruction that was planned by God to come upon that wicked people did not slumber. Actually, it did come from the Lord. இப்படியாக 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்தது, ஒரு பெரிய ஜலப்பிரளயம் உண்டானது. 40 days and nights it was raining on the earth. There was a great deluge. மறுபக்கத்திலே நோவாவை கொண்டு ஆண்டவர் ஒரு பேழையை உண்டாக்கி இருந்தார். அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தால் வரக்கூடிய அழிவுக்கு தப்பலாம் என்று சுவிசேஷம் அன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. On the other side, through Noah, a ark was made. The gospel was preached that if at all you could enter the ark, you will be delivered from the destruction. முதலாவதாக பூர்வ உலகத்திலே வந்ததான ஜலப்பிரளயத்தின் நிமித்தமாக இந்த உலகம் அழிந்ததா? First of all, did this earth get destroyed because of the floods deluge that came upon the ancient world? விஞ்ஞான உலகம் இந்த அழிவை குறித்து 2 கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தது. The scientific world was asking 2 questions about this destruction. முதல் கேள்வி, பூர்வ உலகம் அந்த ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போனது என்பது உண்மைதானா? The first question is it true that the ancient world was destroyed by the floods? அந்த அழிவின் நாட்களிலே தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு பேழை உண்டாக்கப்பட்டது, அந்த பேழை உண்மைதானா? Secondly, during the days of that destruction, according to the word of God, an ark was made. It is written in the Bible. Is it true? பிரியமானவர்களே, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வேத வசனம் பொய் என்பதை நிரூபிக்கும்படியாக பல வருடங்களாக ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணினார்கள். Based on the book of Genesis chapter 7 verse 20, the scientists and people doing research were making lot of efforts for many years to prove that the Holy Bible is false. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். The book of Genesis chapter 7 verses 19 and 20. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்குமுள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. விஞ்ஞான உலகம் சத்திய வேதத்துக்கு விரோதமாக எழுப்பின முதல் கேள்வி, வானத்தின் கீழ் காணப்படுகிற எல்லா மலைகளையும் அந்த ஜலப்பிரளயம் மூழ்கடித்ததோ? The first question that the scientific world was raising against the Holy Bible was that was the earth, the floods able to destroy, cover all the mountains and the hills on the earth. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக 15 முழ உயரத்திற்கு தண்ணீர் நின்றதாக சத்திய வேதம் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. But the Holy Bible is preaching that waters were prevailing above the hills and mountains that were covered up to the level of 15 cubits upward. எல்லா மலைகளையும்
இந்த உலகத்திலே காணப்படுகிற மிகப்பெரிய எல்லா மலைகளையும் மூழ்கத்தக்கதாக அன்றைக்கு வெள்ளம் வந்திருக்க கூடுமானால், on those days, if a floods could come so that the floods could cover all the high mountains existing on that day, ஒவ்வொரு மலைகளிலும் இன்றைக்கு ஆதாரம் இருக்க வேண்டுமே. today there should be a proof, evidence upon each mountain. ஆகவே ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவிலே காணப்படுகிற இமயமலை முதல் ஆல்ப்ஸ் மலையிலும் உலகத்தில் உள்ள பல்வேறு மலைகளிலும் இந்த சம்பவம் சத்தியம்தானா என்பதை ஆராய்ந்து பார்த்தார்கள். Therefore the researchers were making research on the Himalayan mountains, on the Alps mountains and all the other mountains, whether the fact reported in the Holy Bible is true. ஒவ்வொரு மலைகளிலும் வருட கணக்காக அவர்கள் ஆராய்ச்சி பண்ணின வேளையிலே ஒவ்வொரு மலையிலும் தேவன் இந்த ஜலப்பிரளயம் நடந்தது சத்தியம் என்பதை நிரூபிக்கும்படியாக ஒவ்வொரு ஆதாரங்களை வைத்திருந்தார். When they were doing the research for many years, the Lord has provided evidence upon the mountain to prove that actually did the floods come upon the earth. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியின் மூலமாகவும் மறுபக்கத்திலே அது உண்மைதானா என்பதை விஞ்ஞானிகள் விஞ்ஞான ரீதியாக நிரூபித்து எடுத்து வெளியிட்டதான படங்களைத்தான் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். The archaeologists through excavation and the scientists based on the experiments made and published certain photographs and pictures you see on the chart here. நம்முடைய இந்தியாவிலே இமயமலையின் மேல்பரப்பிலே படிந்திருந்ததான வண்டல்களை அவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்த வேளையில் கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு முன்பாக காணப்பட்ட அந்த மண் படிவங்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. When they experimented the sediments that were found upon the Mount Himalayas, they were able to come to the conclusion that they were existing there for about 6000 years. அந்த இமயமலையிலே எடுத்ததான அந்த ஆராய்ச்சியை பற்றிய படத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். Here we are seeing the picture which has been taken on the experiment done on Himalayan mountains. இந்த மலையிலிருந்து ஆராய்ச்சிக்காக அவர்கள் கொண்டு போனதான அந்த பொருளின் படத்தை மேலே ஒரு கட்டம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். The thing that was taken for experimentation on Himalayan mountains is shown with in lines above that picture. முழு உலகத்தில் உள்ள எல்லா மலைகளிலிருந்தும் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணின வேளையிலே இந்த ஜலப்பிரளயம் நடந்தது சத்தியம் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. When they did experiment in this way upon all the mountains of the world, they were able to collect evidence and proofs to prove that actually that event took place. தென் அமெரிக்காவிலே காணப்படுகிறதான மிகப்பெரிய மலையிலே கண்டெடுக்கப்பட்டதான பொருளையும் அந்த மலையையும் நாம் இங்கே பார்க்கிறோம். Here we see the thing and the mountain that was seen in South America. இப்படியாக அவர்கள் ஆராய்ச்சி பண்ணின வேளையில் ஒவ்வொரு மலை பிரதேசத்திலிருந்தும் பனிக்கட்டி பாறைகளுக்கு இடையிலே இருந்தும் 6000 வருடங்களுக்கு முன்பாக தொன்மை வாய்ந்ததான பழமை வாய்ந்ததான பல பொருள்களை இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். When they did experiments in this manner upon all the mountains, they were able to find out things and materials which had a life period of 6000 years existing upon those mountains. சத்திய வேதம் உண்மைதானா? பூர்வ உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது சத்தியம் தானா என்று கேள்வி கேட்ட விஞ்ஞான உலகம் இன்றைக்கு வேத வசனத்துக்கு முன்பாக தலை குனிந்து நிற்கிறது. Is the Holy Bible true? Are the facts recorded in the Holy Bible actually show represent things which are true? The scientific world was denying, questioning, but now the scientific world has bowed down before the Holy Bible and Scripture. கடலுக்குள்ளே காணப்படுகிறான பல பொருள்கள் உயரமான மலைகள் இடத்திலே அந்த மலைகளில் உள்ள பாறைகளுக்கு இடையிலே போய் சிக்கிக் கொண்டிருக்கிறான அந்த பொருள்களை கண்டெடுத்து ஆராய்ச்சிக்கு பிற்பாடு வெளியிட்டிருக்கிறார்கள். The things that were in the ocean, they got entangled in the rocks of the mountains. It was remaining for a long time. They found out the objects and took photographs and it's shown here. அதனுடைய படத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். We are able to see its picture here. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. பூர்வ உலகத்திலே ஜீவித்ததான மனிதனுக்குள்ளே அக்கிரமம் பெருகின வேளையில்
When wickedness increased upon the people who were living in the ancient world, தேவனிடத்திலிருந்து பாவிகளை நியாயம் தீர்க்கும்படியாக புறப்பட்டு வந்ததான உறங்காத ஒரு அழிவு, a destruction which does not slumber, which came down from God to bring judgment upon the sinners. அந்த பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறான மனிதன் பாவ மன்னிப்பை பெறும்படியாக வரக்கூடிய அழிவிலிருந்து தப்பும்படியாக தேவன் சுட்டிக்காட்டினார் ஒரு விலையேறப்பெற்ற மார்க்கத்தை. The man who was continuing like this in sinful wicked life, the Lord has provided a way of escape so that man may be delivered from that destruction. எவ்வளவு ஜலம் வந்தாலும் அதிலே மூழ்கி போகாத அளவுக்கு கொப்பேர் மரத்தால் நோவாவே ஒரு பேழையை உண்டாக்குவாயாக. Oh Noah, you make an ark of the wood gopher, so that what amount of rain may rain and whatever amount of floods may come upon the world, it will not get sunken but float. பிரியமானவர்களே, கொப்பேர் என்கிறதான அந்த வார்த்தைக்கு எபிரேய பதம் கோஃபேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The Hebrew term for what we call kopir is gopher. அந்த கோஃபேர் என்கிறதான வார்த்தையானது கஃபார் என்கிறதான வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது. The term gopher came from the term kafar. கஃபார் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் பாவ நிவர்த்தி என்பதாகும். The meaning of the term kafar is the atonement of the sins. தேவன் வேதத்திலே கொடுக்கிறதான ஒவ்வொரு பதத்திற்கும் பின்பாக, ஒவ்வொரு பெயருக்கும் பின்பாக ஒரு ஆழமான சத்தியம் காணப்படுகிறது. Behind each name that the Lord is providing in the Holy Bible, there is a great truth. பூர்வ உலகத்திலே பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருந்த மனிதன் அந்த அழிவிலே சிக்கி அழிந்து போகாத வண்ணம் ஆண்டவர் பாவ நிவர்த்தியாக தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு பிரயாச்சித்தமாக ஆண்டவர் அந்த பேழையை அறிமுகப்படுத்தினார். In the ancient world, when people were drinking the sin like water, in order to make them be delivered from the destruction judgment, the Lord asked to make an ark which was made of gopher. ஒரு பக்கம் பேழையை கட்டிக்கொண்டே மறுபக்கம் நோவா சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தான். On one side Noah was doing the construction of the ark, but in the meantime he was preaching the gospel. அன்றைக்கு இந்த உலகத்திலே ஜீவித்ததான ஜனங்கள் மலையையும் பார்க்கவில்லை, கப்பலையும் பார்த்ததில்லை. The people who were living during those days in the ancient world have never seen the rain, or they never saw the ship. எல்லா மலைகளும் மூழ்கி போகத்தக்கதாக ஒரு ஜலப்பிரளயம் வரும் என்று நோவா பிரசங்கித்தான். மறுபக்கத்திலே எல்லா மலைகளும் மூடி போனாலும் நான் கட்டுகிற பேழையோ, தேவன் என்னை கொண்டு கட்டுகிற பேழையோ மிதக்கும் என்று சுவிசேஷம் அறிவித்தான். Noah was preaching the gospel that it is going to rain so that all the mountains will be covered by the floods, but the ark which I am constructing will be floating in spite of all the floods on the earth. பூர்வ உலகத்திலே காணப்பட்ட மனித ஞானம் தேவ ஞானத்தை பரியாசம் பண்ணினது. The wisdom of the people that was existing in the ancient world was mocking at the wisdom of God. எல்லா மலைகளும் மூழ்கி விடுமாம், ஆனால் இவர் கட்டுகிறாரே இந்த பேழை மாத்திரம் மிதந்து கொண்டிருக்குமா என்று சொல்லி நோவாவை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள். All the mountains will get immersed, but he is constructing an ark, it is going to float. In this way they were mocking at Noah. ஏனென்றால் அவர்கள் அதுவரை கப்பலையும் பார்த்ததில்லை, மலையையும் பார்த்ததில்லை. They have not seen the ship or rain so far. ஆகவே அந்த தண்ணீரிலே மிதக்கக்கூடியதான ஒரு பேழையை ஆண்டவர் அறிமுகப்படுத்தினாரே, அதை மனித ஞானம் அன்றைக்கு தள்ளிவிட்டது. The Lord has introduced a boat, an ark which will be floating upon the water for deliverers of the destruction, but the human wisdom could not trust it, believe it. விஞ்ஞான உலகம் கேள்வி கேட்டதான இந்த இரண்டு கேள்விகளுக்கும் இன்றைக்கு பதிலை அவர்களே கண்டுபிடித்து வெளியிட்டிருக்கிறார்கள். The scientific world has raised these questions. They themselves have done research and published the results today. எல்லா மலைகளும் மூடத்தக்கதாக
அதன் மேல் 15 முழத்துக்கு தண்ணீர் நிற்கத்தக்கதாக ஒரு அழிவு வந்திருக்குமானால் அதனுடைய ஆதாரங்கள் எல்லா மலைகளிலும் காணப்பட வேண்டுமே. If destruction has come to the extent that the floods came covering all the mountains on the earth, and if it is so, there should be signs, evidence to prove that happening. ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, ஒரு குரூப் அல்ல, பல்வேறு குரூப் போய் ஆராய்ச்சி செய்து வெளியிட்டதான கருத்துகளின் தொகுப்பைத்தான் இங்கே பார்க்கிறீர்கள். Not one person or one group or two groups, innumerable groups went and did experiments and published their facts, the substance, the total brief summary you see here. இனி இரண்டாவதாக அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து தப்பிக்கும்படியாக தேவன் கொடுத்தாரே ஒரு மாதிரி, கொப்பேர் மரத்தினால் உண்டாக்கப்பட்ட பேழை, அந்த பேழையை பற்றி விஞ்ஞான உலகமும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் வருஷ கணக்காக ஆராய்ச்சி பண்ணினார்கள். The Lord has provided a means of escape using the ark which was made of gopher. The scientific world was even denying, questioning it, and many years the excavation experiment has been done on it. வேத வசனத்தின்படி அராரத் மலைகளிலே அந்த பேழை தங்கிற்று என்ற வார்த்தையின்படியே தற்காலத்திலே துருக்கியில் காணப்படுகிற அராரத் மலையிலே பல்வேறு வருஷங்களாக அவர்கள் தோண்டி ஆராய்ச்சி பண்ணினார்கள், தேடி பார்த்தார்கள். According to the recording that is found in the Holy Bible, that the ark was resting, abiding on Mount Ararat. Today they were doing experiments on the Mount Ararat, which is at present seen in the country of Turkey. துருக்கி அரசாங்கத்திலே காணப்பட்ட ஒரு படைத்தலைவன் மாத்திரமே முதலாக இந்த பேழையுடைய சில பாகங்களை கண்டார். A captain who was working in the army under the Turkey government first of all happened to see a few parts of this ark. 1960 ஆண்டிலே அன்றைக்கு காணப்பட்ட இந்த உலகத்தில் உள்ள எல்லா செய்தித்தாள்களிலும் இந்த செய்தி ஒரு பரபரப்பாக காணப்பட்டது. In 1960 this message was published in all the newspapers all over the world as a hot news. 1960 ஆண்டு லைஃப் மேகசின்ல வந்ததான அந்த பேட்டியுடைய ஒரிஜினல் படத்தை தான், அந்த பேட்டியை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். In 1960 an article came upon the Life magazine, an interview was taken. We are able to see those facts on this chart. துருக்கி அரசாங்கம் இந்த பேழை சத்தியம்தான் என்று ஏற்றுக்கொண்டு லைஃப் மேகசின்ல வெளியிட்டதான அந்த உண்மையான அந்த பேட்டியை நாம் இங்கே பார்க்கிறோம். The Turkey government has accepted this fact and it was published in the Life magazine. We are able to see this interview here. 1949 வருஷம் முதல் 2003 வருஷம் வரையிலும் ஒவ்வொரு வருஷமும் பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் மாறி மாறி போய் இந்த பேழையை ஆராய்ந்து கொண்டே இருந்தார்கள். From 1949 up to 2003 many researchers went and continued to do experiment research upon this ark. ஒரே கூட்ட ஆராய்ச்சியாளர்கள் அல்ல, வெவ்வேறு நாட்டைச் சேர்ந்த வெவ்வேறு ஞானம் படைத்த வெவ்வேறு ஆராய்ச்சி குழு வெவ்வேறு வருஷங்களிலே போய் ஆராய்ச்சி பண்ணினார்கள். Not one group of researchers but various groups of researchers belong to various countries did the research on various periods of time. ஒவ்வொரு வருஷத்திலும் ஒவ்வொரு ஆராய்ச்சி குழு போகும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் அது சத்தியம் என்பதை நிரூபிக்கும்படியாக ஒவ்வொரு ஆராய்ச்சி குழுவுக்கும் ஒரு ஆதாரத்தை அங்கே வைத்திருந்தார். When each team went to do research, the Almighty God has provided certain evidence so that each team was able to identify that evidence. 1949 வருஷம் முதல் 2003 வருஷம் வரையிலும் வெவ்வேறு ஆராய்ச்சியாளர்கள் போய் கண்டுபிடித்ததான படத்தை தான் இந்த சார்ட்ல நாம் பார்க்கிறோம். From 1949 onwards till 2003 various researchers went and did experiment. We are seeing those facts on this particular chart. கடைசியாக சேட்டலைட் மூலமாக அவர்கள் எடுத்து வெளியிட்டதான படத்தையும் இந்த சார்ட்ல நாம் பார்க்கிறோம். Finally we are able to see the photograph that has been taken through satellite also upon the same chart. பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக சொல்லப்பட்டதான தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காத விஞ்ஞான உலகம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது.
The scientific world, which did not believe the words spoken by Peter the apostle, today has accepted and believed it. அந்த நாட்களிலே ஜீவித்த ஜனங்கள் அக்கிரமத்திலும் பாவத்திலும் ஒவ்வொரு நாளும் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். The people who were living during those days were living in sin and iniquities every day. விழுந்து போன தூதன் மொத்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே தன்னுடைய அடிமைத்தனத்திலே கட்டி வைத்திருக்கிறான். The fallen angel has kept all the humanity under his slavery, under his control. பிரியமானவர்களே, அன்றைக்கு இந்த நோவா பேழையை ஆண்டவர் அறிமுகப்படுத்தினாலும் அநேகர் பரியாசம் பண்ணி அலட்சியம் பண்ணினபடினாலே 8 பேர் மாத்திரமே அந்த நோவா பேழையினால் காக்கப்பட்டார்கள். Beloved, even though the Lord introduced the Ark of Noah on those days, but all people were mocking and ridiculing it, only 8 people were saved by the ark. ஜலப்பிரளயத்தினாலே ஒரு பெரிய அழிவை ஆண்டவர் இந்த பூமியிலே வரப்பண்ணி இருந்தும் அந்த அழிவுக்கு தப்ப ஒரு பேழையை சுட்டிக்காட்டியும் அநேக மனிதர்கள் அந்த பேழைக்குள்ளே அன்றைக்கு ஏறவில்லை. The Lord commanded that a destruction would come upon this ancient world to be delivered from the destruction. The Lord has appointed an ark which was built to Noah, but the people were not willing to enter into it. நோவாவின் பேழை வெறும் 8 பேரை மாத்திரமே, அந்த பூர்வ உலகத்திலே காணப்பட்ட 8 பேரை மாத்திரமே காப்பாற்றினது. The ark of Noah was able to simply save 8 people who were living during the ancient world. ஆகவே இரக்கமுள்ள தேவன் அழிந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்தை தூக்கி எடுக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவராகிய இயேசுவை ஒரு நடமாடும் பேழையாக இந்த பூமியிலே அனுப்பினது. But therefore the merciful God sent the Lord Jesus Christ, the true living God, to be so that he may be able to deliver the people from the slavery as a true ark, which is a walking ark. பூர்வ உலகத்திலே வந்ததான அழிவிலிருந்து 8 பேரை மாத்திரமே காக்கக்கூடிய திராணி அந்த பேழைக்கு உண்டாயிருந்தது. That ark was possessing the capacity, power, ability to save only 8 souls when destruction came upon the ancient world. ஆனால் இப்பொழுது இருக்கிற உலகத்திலே பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருக்கிற மனுக்குலத்தை தூக்கி எடுக்கும்படியாக ஒரு நடமாடும் பேழையை ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். But the Lord has sent to this world a walking ark, so that the people who are drinking the sin like water may be delivered from their slavery. 8 பேர் அல்ல, எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த நடமாடும் பேழைக்குள்ளே வந்து இன்றைக்கு ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள். Not only 8 souls, but lakhs and lakhs of people came to this walking ark and obtained deliverance and salvation. இந்த பந்தலுக்குள்ளே காணப்படுகிற நாமே அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். We who are inside this pandal are true witnesses for it. விழுந்து போன தூதன் மனிதனை கட்டி வைத்திருக்கிறானே. The fallen angel has bound to the humanity. வியாதியினாலும் பல்வேறு சாபத்தினாலும் பல்வேறு பாவத்தினாலும் கட்டப்பட்டிருக்கிற மனிதனை விடுதலையாக்கக்கூடிய பாவ நிவர்த்திக்காக கிருபாதார பலியாக இயேசு இந்த பூமியிலே வந்தார். By disease, curse and various kinds of ways, humanity has been bound in order to deliver them as a propitiation for the sin. The Lord Jesus Christ came upon the world. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது ஒரு குறிக்கப்பட்ட சமுதாயத்தின், ஒரு குறிக்கப்பட்ட மதத்தின், ஒரு குறிக்கப்பட்ட தேசத்தின் ரட்சிப்புக்காக இந்த நடமாடும் பேழை வரவில்லை. In 1 John chapter 2 verse 2, what we read is not only for a single society or a single nation or a group of people, this walking ark came. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசு என்கிற பேழை
இந்த பூமிக்கு வந்தது. He is the propitiation for our sins, not for us only, but also for the sins of the whole world. Such a propitiation came upon the world to deliver all people of the world. பூர்வ உலகத்திலே ஆண்டவர் சொன்னாரே, கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை உண்டாக்கு. In the ancient world the Lord spoke, you make an ark using the gopher woods. எல்லா மலைகளும் வானத்தின் கீழே பூமியின் மேலே காணப்படுகிற எல்லா மலைகளும் மூடி போனாலும் நான் உனக்கு கொடுக்கிற இந்த பேழையோ மூழ்காது, ஒரு நாளும் மூழ்காது. And all the mountains that are under the heaven and upon the earth will be covered with water, but the ark that I command you to make will never be covered by water. பிரியமானவர்களே, அன்றைக்கு பூர்வ உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருந்த அந்த அக்கிரமக்காரர்களின் பாவிகளின் ரட்சிப்புக்காக ஒரு மரம் வெட்டி இந்த பூமியிலே வீழ்த்தப்பட்டது. Oh beloved people of God, a wood has been, a tree has been cut, and it was made to fall on the ground for the deliverance of the people who were living as sinners and committing iniquity during the ancient world. அதன் கிளைகள் முறிக்கப்பட்டு பல்வேறு பாடுகளுக்குள்ளே அந்த கிளைகள் கடந்து சென்று அந்த கொப்பேர் மரம் கடந்து சென்று ஒரு பேழையாய் மாற்றப்பட்டது. The branches were cut and all the parts underwent through various kinds of operations, and finally it became an ark. அந்த பேழை மாத்திரமல்ல, அந்த பேழையை உண்டாக்கும்படியாக வெட்டி வீழ்த்தப்பட்டது அந்த கொப்பேர் மரமே இயேசுவாய் இருக்கிறார். Not only that ark, but the tree which was cut in order to make that ark, that is nobody else but our Lord Jesus Christ himself. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவராகிய இயேசுவை ஒரு மரக்கிளைக்கு ஒப்பாக வேதம் வர்ணித்திருக்கிறது. In the book of Zechariah chapter 3 verse 8, Lord Jesus Christ is compared to a branch. இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் மனுக்குலத்தின் மீட்புக்காக வர பண்ணுவேன். For behold, I will bring forth my servant the branch for the deliverance of the humanity. அன்றைக்கு பூர்வ உலகத்திலே ஜீவித்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக வெட்டி வீழ்த்தப்பட்ட அந்த மரம் இயேசுவே. The tree that was cut down made to fall on the ground for the deliverance of the people of the ancient world is nobody else but Lord Jesus Christ himself. பாவத்துக்கு அடிமைப்பட்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலை இல்லையே என்கிற தவிப்போடு காணப்படுகிற அருமையான நண்பனே, Oh beloved friend who is enslaved to sin, yet you are longing to be delivered from that sin. இனிமேல் வரக்கூடிய அழிவுக்கு நீயும் உன்னுடைய குடும்பமும் தப்பும்படியாக ஆண்டவர் ஒரு விலையேறப்பெற்ற கொப்பேர் மரத்தை பல்வேறு பாடுகளினூடாக நடத்தி பேழையாய் மாற்றினார். The Lord has led a gopher tree through various ways of sufferings, and it was done to move along that path so that the people who are living in this world may be delivered from the destruction to come. சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் வெளிப்பட்ட இயேசு என்கிற கொப்பேர் மரம் கல்வாரியிலே வெட்டி வீழ்த்தப்பட்டது. The gopher tree which appeared upon the world for the remission of the sins of the whole world was cut down at Calvary. திருத்துவத்தின் இரண்டாவது தேவன் அருமையான நண்பனே, பாவக் குழியில் பாவச் சேற்றில் காணப்படுகிற உன்னையும் என்னையும் மீட்கும்படியாக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கல்வாரியிலே சிந்தினார். Oh beloved friend, the second person of the Trinity, Lord Jesus Christ, shed even the last drop of his blood at Calvary so that you and I may be delivered from our sins. ஒரு மரம் கொப்பேர் மரமாய் இருந்தாலும் அது காடுகளுக்குள்ளே நின்று கொண்டிருக்கிற வரையிலும் கொப்பேர் மரமே, நீ ஒரு நாளும் ஜனங்களை ரட்சிக்க முடியாது. Even though you are a gopher tree, as long as you are remaining in the forest, you will not be able to deliver the people. ஆகவே தான் திருத்துவத்தின் இரண்டாவது தேவன் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாய் காணப்பட்ட அந்த இயேசு
எப்படி அந்த மரம் காடுகளிலிருந்து பிடுங்கப்பட்டதோ அதுபோல நம்முடைய மீட்புக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். The second person of Trinity, Lord Jesus Christ, beloved child of the Father, beloved in his bosom, came down from heaven just like the gopher tree was brought out of the forest. அன்றைக்கு தேவனால் அறிமுகப்படுத்தப்பட்ட கொப்பேர் மரத்தால் உண்டாக்கப்பட்ட எழுத்தின்படியான பேழை நோவாவின் குடும்பத்தை ஒரு பெரிய அழிவிலிருந்து காத்ததே. The literal ark which was made of the gopher tree which was introduced by the Lord was able to deliver Noah's family from a great destruction. அருமையான நண்பனே, உனக்காகவும் எனக்காகவும் ஒரு கொப்பேர் மரம் அல்ல, எழுத்தின்படியான பேழை அல்ல, திரித்துவத்தின் இரண்டாவது தேவன் கொல்கதா மலையிலே வெட்டி வீழ்த்தப்பட்டார். Oh beloved friend, for you and me, not a literal gopher tree, not an ark made of it, but Lord Jesus Christ himself was killed, slaughtered alive at Calvary. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. According to the book of Leviticus chapter 17 verse 11, the blood alone is making atonement for the soul. பாவ நிவர்த்திக்காக பூர்வ உலகத்திலே பாவ நிவர்த்தி என்கிற பெயர் கொண்ட கொப்பேர் மரத்தினால் அந்த பேழை உண்டாக்கப்பட்டிருந்தாலும் during the ancient world the ark was made of the gopher tree which is having the name the atonement for the soul. இயேசுவின் மரணத்துக்கு நிழலாக காணப்படுகிற அந்த எழுத்தின்படியான பேழையிலே ஜீவன் இல்லாதபடினால் இரத்தம் இல்லாதபடினால் வெறும் 8 பேரை மாத்திரமே அதால் காப்பாற்ற முடிந்தது. Even though the ark made by Noah was comparable to Lord Jesus Christ, it did not possess a life, therefore it was able to save only 8 souls. விழுந்து போன மனிதனுடைய ஆத்துமா பாவ குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்படும்படியாக இரத்தத்தை கேட்கிறது. If the sinful man's soul is requiring blood so that it may be delivered from the horrible pit. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக மாறி இந்த பூமியிலே மனுக்குலத்தின் மீட்புக்காக இறங்கி வந்தார். Therefore Lord Jesus Christ took the form of a man and he came upon the world for the deliverance of the humanity. இறங்கி வந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே மரித்ததின் மூலமாக பாவத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறான மனிதனுக்கு 5 விதமான ஆசீர்வாதங்களை தன்னுடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறார். The Lord who came down from the heaven upon the earth for the deliverance of the humanity, because of his death at Calvary, he has provided 5-fold blessings for the present humanity. இன்றைக்கு மனிதன் எந்த பதவியிலே காணப்பட்டாலும், உலகத்திலே எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளவனாக இருந்தாலும், சமாதானம் இல்லாதவனாக, நிம்மதி இல்லாதவனாக, பாவ சிற்றின்பத்தினால் கட்டப்பட்டவனாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறான். Today the people who are in high positions of the society, whatever high promotions and exalt positions they may occupy, they are not able to have joy and peace in this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. மனுக்குலத்தின் நிலவரத்தை சுட்டி காட்டும்படியாக ஒரு சம்பவத்தை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். I want to present before you an incident to prove the horrible status of the humanity today. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நான் வாசிக்கிறதான வேளையில் ரோம சாம்ராஜ்யத்திலே சிறைச்சாலையிலே தலைவனாய் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பதவி உடையவனாக ஒரு மனிதன் காணப்பட்டான். In Acts of the Apostles we read an incident wherein during the Roman Empire a man was occupying a high position. ரோம சாம்ராஜ்யத்தின் சிறைச்சாலையிலே சிறைச்சாலை தலைவன் என்கிற அந்தஸ்து பதவி அவனுக்கு உண்டாயிருந்தது. He had a high position under the Roman Empire. He was the keeper of the prison of the Roman Empire. ஆனால் பிரியமானவர்களே, அவன் வேலை பார்த்து கொண்டிருந்த இடத்தில் அவனுடைய கட்டுப்பாட்டிலே காணப்பட்ட சில கைதிகள் காணாமல் போய்விட்டார்கள். But beloved people of God, in his working place certain prisoners who were under his custody were missing one day. அந்த கைதிகள் காணாமல் போன வேளையிலே இனிமேல் ரோம சாம்ராஜ்யம் அந்த கைதிகள் எங்கே என்று தன்னை விசாரிக்குமே. When those prisoners were missing, in future the Roman government will be coming and inquiring where are the prisoners in this prison.
இதுவரையிலும் சிறைச்சாலை தலைவன் என்கிற அந்தஸ்து பதவி மிகப்பெரிய பதவி அவனுக்கு உண்டாயிருந்தது. Till then he had a very high position status that he was a keeper of the prison. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தபோது, அந்த கைதிகள் காணாமல் போனபோது, இனிமேல் வரக்கூடிய அந்த விசாரணைக்கு பயந்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ள போனான். When he faced a problem in his life, when the prisoners under his custody were missing, fearing the inquiry that was coming upon him, he tried to kill himself. சமீபத்திலே தற்கொலை செய்து கொண்டதான ஒரு பட்டியலை உலக செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. மிக பெரிய கோடீஸ்வரர்கள், மிக பெரிய அழகிகள் தங்களை தாங்களே தற்கொலை செய்து கொண்டு மாய்ந்து போயிருக்கிறார்கள். Recently the news agency has published a list of people who died by committing suicide. In this, multi-millionaires are included and world beauties are included. தேவனை ஒரு மனிதன் அறிந்திருந்தாலும் சரி, தேவனை அறியாதவனாய் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. Whether a man has knowledge of God or whether a man is not having knowledge of God, whatever life he may be leading, whoever he may be, he is facing problems in his day-to-day life. பிரச்சனைகள் வருகிற வேளையிலே அந்த பிரச்சனைகளை சந்திப்பது எப்படி என்பதை மனிதன் எந்த பதவியில் இருந்தாலும், எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும் அவனால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. When a man is facing problems, how to come out of the problems, how to solve the problems, he is not having the knowledge. Even though he is highly educated, he is in a high position, he is possessing a lot of wealth. பிரியமானவர்களே, இப்படித்தான் சிறைச்சாலை தலைவன் என்கிற பதவியிலே காணப்பட்ட ஒரு மனிதனை பிரச்சனை தேடி வந்தபோது அந்த பிரச்சனைக்கு பயந்து அவன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள பட்டயத்தினால் குத்தி மரிக்க ஆயத்தமானார். When problems came seeking a person who was occupying a high position of the keeper of the prison, when he faced the problem to deliver me from the problem, what he did was he tried to commit suicide. இந்த சம்பவம் எதை காட்டுகிறது? What does this incident signify? இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய மனிதனாய் இருந்தாலும் பிரச்சனை வரும்போது, பாவம் உன்னோடு போராடும் போது, அல்லது உபத்திரவம் உன்னோடு போராடும் போது, நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் மரணத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். Whatever great man a person may be, when he is facing problem, when he is facing struggles, when he is passing through difficulties, everybody is willing to die. இந்த உலகத்திலே தீரு என்கிற ஒரு பெரிய பட்டணம் காணப்பட்டது. நம்முடைய நாட்களிலே வல்லரசு நாடுகளாய் காணப்படக்கூடிய அத்தனை நாடுகளும் தங்களுடைய பொருட்களை வியாபாரம் பண்ணும்படியாக தீருவின் சந்தைகளுக்கு போனது. In this world there was a big city called Tyre, and all the superpowers during those days when this city in order to sell their commodities. அவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் சென்டராக இந்த தீரு காணப்பட்டது. This Tyre or Tyrus was such a very big business center. ஆகவே தன்னுடைய ஐஸ்வரியம், தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய ஞானம், தன்னுடைய வியாபாரம் தன்னை பாதுகாக்கும் என்று அது நம்பினது. It trusted its wealth, its possessions, its merchandise, its riches would deliver it. அந்த தீருவை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக மரணம் உன்னை தேடி வரும்போது நான் தேவன் என்று மரணத்தை பார்த்து நீ சொல்லக்கூடுமோ? To that the Lord was putting a question that when the death comes seeking you, even though you are a position, the great person, can you say I will not follow death? எசேக்கியேல் 28 அதிகாரம் 9 வசனம். The book of Ezekiel chapter 28 verse 29. உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்லுவாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்லவே. இந்த உலகத்திலே எந்த ஸ்தானத்திலே, எந்த அந்தஸ்திலே, எந்த பதவியிலே நீ காணப்பட்டாலும் உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. In whatever position, high exalted position, status you may be seen on the world, when a person is coming to kill, you cannot say I am God, simply you are but a man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. பிரியமானவர்களே, இப்படித்தான் இந்த சிறைச்சாலை தலைவன் ஒரு பிரச்சனையின் வழியாக போனபோது அவன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள போனதாக நாம் பார்க்கிறோம். The keeper of the prison, when he went through difficulties, problems, he tried to kill himself. ஆனால் அதே வேளையில்
அந்த இடத்திலே அவனுடைய கட்டுப்பாட்டிலே 2 கைதிகள் காணப்பட்டார்களே, இவனை பார்க்கலும் இந்த சிறைச்சாலை தலைவனை பார்க்கலும் மிகுந்த போராட்டத்தின் வழியாக அவர்கள் கடந்து போய் கொண்டிருந்தார்கள். In the meantime, there were 2 prisoners under his custody in the same place. When we compare those 2 people with this man, they were passing through much difficulties and problems. இந்த சம்பவத்தை சற்று நிதானித்து பாருங்கள். Let us discern a little this particular incident. இந்த சிறைச்சாலை தலைவனுக்கோ கைதிகள் காணாமல் போய்விட்டார்கள். For the keeper of the prison, the problem was the prisoners were missing. ஒருவேளை ரோம சாம்ராஜ்யம் இவன் மேல் விசாரணை கமிஷன் அமைக்க கூடும். Perhaps the Roman government may establish an inquiry commission upon him. விசாரணையே இன்னும் வரவில்லை. The inquiry has not yet come. ஆனால் தன்னை மரித்துக் கொள்ள முடியாத, தன்னை மாய்த்துக் கொள்ள முடியாத பட்டயத்தை உருவி தன்னை தானே குத்திக் கொள்ள போனான். He is drawing the sword and he was attempting to kill himself so that he may put an end to his life. ஆனால் மறுபக்கத்திலே இவனுடைய அந்த ஆதிக்கத்தின் கீழே கட்டுப்பாட்டிலே காணப்பட்ட 2 கைதிகள் தொழுமரத்திலே கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தார்கள். On the other side, 2 people, 2 prisoners under his custody were in the prison and their feet were tied to the stake. அவர்களுக்கு பிரச்சனை இனிமேல் வரக்கூடியதாக அல்ல, அப்பொழுதே அதை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். They were not going to face the problems in future. At that time they were undergoing those problems. ஆனால் இவனைப் போல தற்கொலை பண்ணிக்கொள்ளும்படியாக அவர்கள் துணியவில்லை. But they did not make an attempt to commit suicide like this person. இதற்கு காரணம் என்ன பிரியமானவர்களே? Beloved, what is the reason for it? இன்றைக்கு अनेक தேவ ஜனங்களும் கூட குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும்போது, உலகத்திலே பிரச்சனைகள் வரும்போது நான் செத்து போனால் நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறார்கள், பேசுகிறார்கள். Even today, even many people of God, when they pass through problems in their personal life and family, they come to the conclusion, it is better if I or we happen to die. அநேகர் எண்ணுவது போல இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு பயந்து நீ சாவை விரும்பி உன்னை நீயே மாய்த்துக் கொள்வாயானால் மரணத்துக்கு பிற்பாடுதான் உன்னுடைய வாழ்க்கையே ஆரம்பமாக இருக்கிறது. As many people desire, if you are fearing the problems of the world and trying to end his life, actually the agony is going to start only after your death. சாவை விரும்பி இந்த இடத்திலே கடந்து வந்ததான சிலர் இந்த இடத்திலே இருப்பதாக என் ஆவியிலே நான் உணர்கிறேன். I realize in my spirit that some people who are seated here are sitting desiring death like this. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த நிலவரத்திலே காணப்பட்டாலும் உன்னுடைய பிரச்சனைக்கு பரிகாரம், உன் பிரச்சனைக்கு தீர்வு நான் மரித்து விட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயே, மரணம் தீர்வல்ல. Beloved people of God, in whatever problems you may be entangled, whatever difficulties and problems you may be facing, you think, if at all I happen to end my life, I will solve all the problems. Beloved friend, actually it is not the end of all the problems. இந்த வேத பகுதியிலே 2 அனுபவத்தை பார்க்கிறோம். தொழுமரத்திலே கட்டி தொங்கவிடப்பட்டு வேதனையினால் துடித்துக் கொண்டிருக்கிற 2 தேவனுடைய பிள்ளைகள். In this scriptural portion we come across 2 groups of people. On one side, 2 people of God, children of God, who were in the prison having their feet tied to the stocks and suffering. மறுபக்கத்திலே அவர்களை வழிநடத்தக்கூடிய, அவர்களை நடத்தக்கூடிய, அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடிய பதவியிலே காணப்பட்ட ஒரு சிறைச்சாலை தலைவன். On the other side, the keeper of the prison, he was possessing power and authority. He has kept them under their custody. He was a man of eminence. இந்த வேத பகுதியிலே அதர்சனமாக 2 வல்லமைகள் காணப்படுகிறது. In this scriptural portion, invisibly we are able to see 2 powers. நீங்கள் எழுத்தின்படியாக இந்த வசனத்தை வாசிக்கும்போது அந்த அதர்சனமான 2 வல்லமைகளை நீங்கள் உணர முடியாது. Literally, when you are reading the scriptural portion, you will not be able to pursue that 2 invisible powers. அந்த அதர்சனமான 2 வல்லமைகள் என்ன? What are the 2 invisible powers? ஒன்று சிறைச்சாலை தலைவனை இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைக்காக தற்கொலை செய்யும்படியாக தூண்டின ஒரு விழுந்து போன தூதனுடைய வல்லமை. The power of the fallen angel which was moving the keeper of the prison to commit suicide for the sake of the problem that he was going to face in future. மறுபக்கத்திலே தொழுமரத்திலே மாட்டப்பட்டு நடு ராத்திரியிலே துடித்துக் கொண்டிருந்தாலும் ஐயோ என்று கூப்பிடாமல் இயேசுவே என்று கூப்பிட வைத்த அதர்சனமான தேவனுடைய வல்லமை. On the other side, the power, the invisible power of the Lord which made them
cry, not shout, alas. But to Jesus, even though they were undergoing a path of suffering, agony, their feet being tied to the stake. தொழுமரத்திலே மாட்டப்பட்டு வேதனையினால் துடித்துக் கொண்டிருந்தாலும் அந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி நடுராத்திரியிலே பாடிக்கொண்டிருந்தார்கள். Even those people of God, their feet were tied to the stake. They were undergoing pain and agony. They were suffering a lot. Yet in the midnight, they were able to sing praises and glorify God. ஒரு காலத்திலே இந்த பவுலும் கூட அந்த அதர்சனமான வல்லமையை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்காதவராய் காணப்பட்டார். In the case of Paul, on one occasion previously, he did not enjoy the power of the invisible God, the power. அந்த அதர்சனமான வல்லமை என்ன? What is that invisible power? தொழுமரத்திலே தொங்கிக் கொண்டிருந்தாலும் நடுராத்திரியாய் இருந்தாலும் தேவனை துதிக்கத்தக்கதாக அவர்களை தூண்டின அந்த அதர்சனமான வல்லமை என்ன? Even though they were hanging on the stakes, they were in great agony. It was midnight, yet they were able to sing praises and glorify God. What made them to do so in the midst of persecution? அந்த அதர்சனமான வல்லமையே ஆவிக்குரிய பிரகாரமாக பேழையாய் காணப்படுகிற கிறிஸ்துவின் மரணத்தின் வல்லமையாய் இருக்கிறது. Oh, that invisible power is nothing but spiritually the power of Lord Jesus Christ. It appears as ark. பிரியமானவர்களே, தங்கள் சொந்த வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் நடுராத்திரியிலே அவர்கள் துதித்துக் கொண்டிருந்தார்கள். Even though they were facing a lot of problems in their personal life, in the midnight they were praising God. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பேழைக்குள்ளே ஆவிக்குரிய பேழையாகிய கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளே இவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே ஏற்கனவே வந்துவிட்டார்கள். What was the reason? Literally, spiritually, they were able to come in the ark. That is the Lord Jesus Christ himself previously in their life. எப்படி அந்த 8 பேர் எழுத்தின்படியான அந்த பேழைக்குள்ளே ஏறினார்களோ, in what manner the 8 people entered in the literal ark, இதோ இந்த 2 பேர் ஆவிக்குரிய பேழையாகிய கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளே ஏறி இருந்தார்கள். these 2 people have entered in the spiritual ark of Lord Jesus Christ's death. அந்த கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளே தங்கள் வாழ்க்கையில் இவர்கள் வந்துவிட்டபடினாலே ரோம சாம்ராஜ்யத்தின் தொழுமரத்தின் வல்லமை இவர்களை ஒன்றும் செய்யவில்லை. As they have come into the death of the Lord Jesus Christ, the power of the Roman government could not do anything in their life. இயேசுவின் மரணத்தில், கிறிஸ்துவின் மரணத்தில் அந்த ஆவிக்குரிய பேழைக்குள் 5 ஆசீர்வாதங்கள் உண்டு. In the death of Lord Jesus Christ, in the sufferings of Lord Jesus Christ, in the spiritual ark, there are 5-fold blessings. இதோ நான் தொழுமரத்திலே காணப்படுகிறேனே, பல அதிகாரங்கள் என்னை கட்டி வைத்திருக்கிறது, நான் அடிமைப்பட்டிருக்கிறேனே என்கிற எண்ணத்தோடு நீங்கள் யாராயிலும் இங்கே காணப்பட்டால், I am in the stocks, I am suffering a lot, I am slavery, I undergo a lot of pain. If at all anybody is sitting here with these thoughts, அருமையான நண்பனே, உன்னுடைய பாவத்தோடு, அருமையான சகோதரியே, உன்னுடைய வியாதியோடு இந்த கிறிஸ்துவின் மரணமாகிய பேழைக்குள்ளே நீ ஏறி விடுவாயாக. Oh beloved brother, beloved sister, along with the sin, along with the sickness, you get into the ark, which is Lord Jesus Christ is the death. சில வேளை இந்த கூட்டத்துக்கு வருகிற வரையிலும் சாவை விரும்பக்கூடிய அந்த விழுந்து போன தூதன் மரிக்கும்படியாக உன்னை தூண்டிக்கொண்டே இருக்கக்கூடும். Perhaps until the time you are entering the campus, the fallen angel was kindling in your mind to make suicide and end your life. உன்னை பின்தொடர்கிற பாவத்தின் வல்லமையானாலும் சரி, சாபத்தின் வல்லமையானாலும் சரி, வியாதியின் வல்லமையானாலும் சரி, அந்த வல்லமைகளோடு இந்த கிறிஸ்துவின் மரணம் என்கிற பேழைக்குள்ளே ஏறுவாயாக. Whatever power may be following you, whether the power of the sin, the power of the curse, or the power of the curse, with all these experiences, enter in the ark. That is the death of Lord Jesus Christ. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இயேசுவின் மரணத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய 4 ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். In the prophetical book of Isaiah chapter 53 verse 5, we are able to see the 4 blessings which we receive by the death of Lord Jesus Christ. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, முதலாவது நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவர் காயப்பட்டு, first of all he was wounded for our transgressions. உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கிரியைகளிலே வந்த பாவங்களுக்காக நம்முடைய இயேசு அந்த ஆவிக்குரிய பேழை
காயப்படுத்தப்பட்டார். In your life and in my life, we had these sins, sins which we did in actions. For those sins, that spiritual ark was wounded. கிரிகளினால் வந்த பாவங்களினால் அபிஷேகம் பண்ணப்பட்டும் விசுவாசியாய் மாற்றப்பட்டும் இன்னும் விடுதலை இல்லையே என்கிற கலக்கத்தோடு நீங்கள் யாராயும் இங்கே காணப்பட்டால், Perhaps if at all anybody is here, even though I am a believer, even though I am spirit baptized, I do not have deliverance from this kind of sin. அந்த கிரிகளின் பாவம், அந்த கரும பாவத்தோடு கூட இந்த இயேசு என்கிற பேழைக்குள்ளே நீ ஏறுவாயாக. Along with that sin by actions, who enter into the death of Lord Jesus Christ, that is the ark. நம்முடைய பாவ கிரியைகளுக்காக நம்முடைய இயேசு காயப்பட்டார். For our sinful actions, our Lord Jesus was wounded. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இது ஜென்ம பாவம், ஜென்ம சுபாவத்தை காட்டுகிறது. இந்த அக்கிரமத்துக்காக நம்முடைய இயேசு நொறுக்கப்பட்டார். This shows a natural sin, our inborn character. To take away this kind of sin and iniquity, our Lord Jesus Christ was crucified. சிலவேளை பாவ கிரியைகளிலே விடுதலை கிடைத்திருந்தாலும் பாவ சுபாவத்தில் விடுதலை இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Oh child of God, perhaps you had deliverance from your sinful actions, but from the natural sin, inborn character of the sin, you have no deliverance and suffering. உன்னுடைய அக்கிரமத்தோடு கூட ஆண்டவராகிய இயேசு என்கிற ஆவிக்குரிய பேழைக்குள்ளே, அவருடைய மரணத்துக்குள்ளே ஓடி வந்து விடுவாயாக. Along with iniquities, you come into the ark, that is the death of Lord Jesus Christ, running fast. நம்முடைய அக்கிரமத்துக்காக இயேசு நொறுக்கப்பட்டார். Jesus was bruised for our iniquities. மூன்றாவதாக, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இன்றைக்கு மொத்த மனுக்குலத்துக்குள்ளும் ஒரு மனிதன் எவ்வளவு பதவியில் இருந்தாலும் பணம் இருந்தாலும் சமாதானம் தேசத்தை ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவருடைய குடும்பங்களிலே இல்லாமல் இருக்கிறது. Even though a man may be occupy a high position, he is a wealthy man, he is the ruler of the land, yet in his life there is no peace at all in this world. பணமோ பதவியோ படிப்போ இன்றைக்கு உலகத்திலே மனிதனுக்கு அது சமாதானத்தை கொடுக்கிறதில்லை. The job or the money or the position, nothing is able to give peace in this world to a man. குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல், வேலை ஸ்தலத்திலே சமாதானம் இல்லாமல், சபையிலே சமாதானம் இல்லாமல் காணப்படுகிற நண்பனே, இயேசு என்கிற பேழைக்குள்ளே உன்னுடைய சமாதானம் இல்லாத அனுபவத்தோடு அந்த கலக்கத்தோடு நீ ஏறி விடுவாயாக. Oh beloved friend, who is without peace in the family, in the working place, in the church, what you have to do is, along with this lack of peace, you enter in the ark, that is the death of Lord Jesus Christ. நாலாவதாக, அந்த ஆவிக்குரிய பேழை நமக்கு கொண்டு வந்திருக்கிற ஆசீர்வாதம், இந்த பூவங்கோடுக்கு கொண்டு வந்திருக்கிற ஆசீர்வாதம், யாரெல்லாம் வியாதிஸ்தர்களாக இருக்கிறீர்களோ, What is the fourth blessing that the spiritual ark has come to this Puvangkodu? Whoever the people are sick here, நான் இயேசுவை பார்த்து கேட்கிறேன். I ask unto Lord Jesus Christ, இயேசுவே, Oh Jesus, வியாதிஸ்தர்களை கண்டு மனதுருகின என் தெய்வமே, my God, who are moved with compassion, seeing the sick people. அன்றைக்கு நீ ஒரு வார்த்தை சொன்னபோது எங்கோ காணப்பட்ட அந்த 100 வேலைக்காரன் சொஸ்தமானானே. Oh Lord, on that day you spoke simply a word, but the servant, the centurion who was far away, was healed instantly. இதோ இந்த பூவங்கோடிலே வெளிப்படுகிற உடைய காயத்திலே, உடைய தழும்புகளிலே உண்டாயிருக்கிற குணமாக்குகிற வல்லமை இந்த பூவங்கோடிலே காணப்படுகிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் வீட்டிலும் ஏறி சொஸ்தமாக்குவதாக. The healing power that is manifested in the stripes and in the wounds of body, let it come out, emanate, enter into all the people who are sick in Puvangkodu and let it heal them. வீதிகளிலே நின்று இந்த அருமையான வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வியாதியஸ்தர்கள் மேல் இந்த தேவ வார்த்தை ஏறி குணமாக்குவதாக. May the word of God enter in the people who are standing along the roadside and listening to the word. Let this power enter and heal their sickness. பிதாவே, விழுந்து போன தூதன் மொத்த மனுக்குலத்தையும் வருஷ கணக்காக இந்த வியாதியினால் கட்டி வைத்திருக்கிறானே. Oh Father, the fallen angel was able to keep under his control, his imprisonment, the humanity by the power of the sickness. ஆஸ்மா வியாதியோடு
with asthma, கேன்சரோடு, சுகர் வியாதியோடு, இன்னும் ஏதாயிலும் வியாதியோடு இந்த இடத்திலே நீங்கள் காணப்பட்டால், perhaps you may be in this place with asthma, sugar or cancer or whatever disease. இதோ நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன். I pray unto my Father God. விழுந்து போன தூதன் உங்கள் சரீரத்திலே 5 வருடமாக 10 வருடமாக இந்த வியாதியினால் உங்களை கட்டி வைக்க கூடுமானால், If the fallen angel is able to bind you and keep under his custody by the sickness, disease 5 years or 10 years or more, கல்வாரி சிலுவையிலே இயேசுவின் தழும்புகளால் ஸ்தாபிக்கப்பட்ட குணமாக்கும் வல்லமையே, oh the healing power which has been established by the death of Lord Jesus at Calvary, வியாதியஸ்தர்கள் மேல் நீ இறங்க மாட்டாயோ? won't you enter in the body of the sick people? பிதாவே, Oh my Father, விழுந்து போன தூதனால் by the fallen angel வியாதியஸ்தர்களாய் மாற்றப்பட்டு being made as sick people, இந்த இடத்திலே யார் காணப்பட்டாலோ who may be found in this place, இயேசுவின் தழும்புகளை, the stripes of Jesus, பிதாவே, oh Father, இந்த பூங்கோட்டிலே முதல் நாளிலே நீ ஜெயிக்கப்படுவீராக. on the first day Meetia Pongodu, you make the name of Jesus victorious. பரிசுத்த ஆவியானவரே, Oh Spirit of God, திருத்துவத்தின் மூன்றாவது தேவனே, the third person of Trinity God, இயேசுவின் தழும்புகளை the stripes of Jesus, விழுந்து போன தூதனால் ஸ்தாபிக்கப்பட்ட வியாதிக்கு முன்பாக before the power of the sickness which has been established by the fallen angel, இன்றைக்கு நீர் ஜெயிக்க பண்ண மாட்டீரோ? won't you make today victorious? 18 வருடங்கள் கூனியாய் காணப்பட்டதான ஒரு ஸ்திரியை நிமிர்ந்து நடக்க பண்ணின இயேசுவின் குணமாக்குகிற வல்லமை இந்த பந்தலுக்கு கீழே இறங்கி வந்திருக்கிறது. The healing power of Lord Jesus Christ, which made a woman who was bent for 18 years bent back, the Lord Jesus' power also will heal. That power has descended in this pandal. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh beloved child of God, இன்னும் எத்தனை வருட காலம் நீ வியாதியஸ்தனாய் இருக்க போகிறாய்? how long you will continue as a sick person? இன்னும் எத்தனை வருட காலம் அந்த வியாதிக்கு நீ அடிமைப்பட்டு கிடக்க போகிறாய்? How long you will be a slave to that sickness? இயேசுவின் தழும்புகளை ஜெயிக்க பண்ண வேண்டிய உத்தரவாதம் நம் ஒவ்வொருத்தர் மேலும் காணப்படுகிறது. Everybody has a responsibility to make the stripes of Jesus to be victorious. இயேசுவின் தழும்புகளுக்கு உன்னை குணமாக்கக்கூடிய வல்லமை இல்லையோ? Doesn't the stripe of Lord Jesus Christ possessing the power to heal you? ஒரு விழுந்து போன தூதன் வருஷ கணக்காக வியாதியினால் உன்னை கட்டி வைக்க கூடுமானால், படுக்கையிலே உன்னை கிடத்தி இருக்க கூடுமானால், If a fallen angel could make you a sick person for many years, make you lie on the sick bed, இயேசுவின் தழும்புகளின் வல்லமை, அந்த காயத்தின் வல்லமை இதோ உன்னை உன்னுடைய கட்டிலிருந்து எழுப்புகிறது. the power of the Lord Jesus stripes, the power of the wound in his body, that is enabling you to come out of your sick bed, to stand out of the sick bed. பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவின் தழும்புகளை இந்த பூவங்கோட்டிலே ஜெயிக்க பண்ணும்படியாக திருத்துவ தேவன் அந்த தூதர்கள் சமூகத்தோடு இந்த பந்தலுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். The Father, the God and the Holy Spirit, the triune God has come with the angels in order to make the name of Jesus victorious in this pandal. நம்மில் யாராயிலும் வியாதியோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போனால் நாமல்ல தோற்பது, இயேசுவின் தழும்புகள் தோல்வி அடைந்ததுக்கு சமமாய் மாறிவிடும். If at all any of you is returning this place with sickness in our body, we are not defeated, but the stripes of Jesus get defeated. உன்னுடைய அவிசுவாசமோ என்னுடைய அவிசுவாசமோ இயேசுவின் தழும்புகள் தோல்வி அடைவதற்கு காரணமாய் மாற வேண்டாம். Your unbelief or my unbelief should not be the reason for the defeat of the name of Lord Jesus Christ, the stripes of Jesus. இப்பொழுது குணம் மானேன் என்று பாடப் போகிறார்கள். They are going to sing now, I have been healed. யாரெல்லாம் மெய்யாகவே நான் குணம் ஆனேன் என்று சொல்லுகிறீர்களோ, Whoever say truly I am healed. அந்த ஆவிக்குரிய பேழையாகிய கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளே யாரெல்லாம் ஏறி அந்த வியாதியோடு வந்தீர்களோ, Whoever has come into the ark, Lord Jesus Christ, along with your sickness. இந்த ஆவிக்குரிய பேழை, இந்த கிறிஸ்துவின் மரணம் உன் வியாதியை உன்னை விட்டு நீக்கி இப்பொழுதே குணமாக்குகிறது. The spiritual ark, the power of
of the death, the Lord Jesus Christ takes away the sickness from your body, and right now you are healed. குணமாகிறேன் என்றல்ல, Not that I am going to be healed. குணமானேன். I am already healed. அவருடைய தழும்புகளால், By his stripes. அவருடைய தழும்புகளால். By his stripes. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே அந்த ஆவிக்குரிய பேழைக்குள் வரும்போது 4வது ஆசீர்வாதம், உன்னுடைய வியாதி குணமாக்கப்படுகிறது. In the book of Isaiah chapter 53 verse 5, when you come under the power of the ark, you are healed from the sickness. சிலவேளை இந்த வியாதியின் நிமித்தம் மற்றவர்களுடைய பரியாசம் பண்ணுவதனால் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே சாவை விரும்பி இருக்கலாம். Perhaps because of the sickness, because other people are mocking at you, you may desire death in your life. இத்தனை நாட்கள் வியாதியஸ்தனா இருக்கிறேனே, மற்றவர்களை தள்ளிவிட்டார்களே, ஆண்டவரே உமக்கு இரக்கம் இல்லையா என்று உன் வாழ்க்கையில் நீ கேட்டுவிட்டாய். I have been sick for so many years, others have rejected me, but oh my Lord Jesus, don't you have compassion on me? You raise this question. இதோ உன்மேல் அபரிதமான இரக்கத்தை வைத்து காயம்பட்ட இயேசு உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். Keeping abundant compassion upon you, the wounded Jesus Christ is standing before you. உன் கேன்சர் வியாதியோடு அந்த காயம்பட்ட இயேசுவுக்குள்ளே, அந்த பேழைக்குள்ளே ஏறி வருவாயாக. You come into that ark, that wounded Lord Jesus Christ, along with your disease cancer. பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவின் தழும்புகளை இந்த பூங்கோட்டிலே ஜெயிக்க பண்ணி இருக்கிறார்கள். The Father, the God and the Holy Spirit has made victorious the stripes of Jesus Christ at Puvangod. குணமானேன் என்று நீ பாடுகிற வேளையிலே அதர்சனமாய் இறங்குகிற ஒரு வல்லமையை நீ அனுபவிக்க போகிறாய். When you are going to sing I were healed, you will be able to enjoy an invisible power that is operating in your body. தொழுமரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவ்வளவு வேதனைகளை அவர்கள் அனுபவித்து, பவுலும் சீலாவும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். When Saul and Silas were chanting the song, so much agony they were undergoing. அவ்வளவு வேதனையின் மத்தியிலே தொழுமரத்திலே கட்டப்பட்ட பவுலே, சீலாவே, உன்னால் நடுராத்திரியிலே தேவனை எப்படி துதிக்க முடிந்தது? In the midst of so much pain, oh Paul, Silas, who were tied to the stake, how you were able to sing and thank and praise God in the midnight. பவுல் என்ன சொல்லக்கூடும்? What Saint Paul would say. சீலா என்ன சொல்லக்கூடும்? What Silas would say. தொழுமரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற நாங்கள் இயேசுவுடைய காயத்தை நோக்கி பார்த்து அந்த காயத்தை துதித்துக் கொண்டிருந்தோம். When we were tied to the stalks or hanging from the stalks, we were looking at the wounds and stripes of Lord Jesus Christ and thanking and praising that stripes and wounds. ஒரு பக்கத்திலே சரீரத்தில் நாங்கள் துடித்துக் கொண்டிருந்தாலும் மறுபக்கத்திலே எங்களுக்காக துடித்த அந்த இயேசுவின் தழும்புகளை நாங்கள் நோக்கி பார்த்து துதித்தோம். On one side we were throbbing in our body through pain, but we were looking at the throbbing experience of Lord Jesus Christ who died for us, and we were thanking and praising our Lord. அப்படி அவர்கள் துதித்த வேளையிலே அன்றைக்கு சிறைச்சாலையின் அஸ்திவாரம் குலுங்கினது. When they were praising God in that manner, the foundation of the prison cracked on that day. ரோம சாம்ராஜ்யத்தின் கடுமையான விலங்குகள் முறித்து வீசியப்பட்டது. And all the chains that were binding rigorous ones of the Roman Empire were cut off, loose. அந்த வல்லமையை பார்க்கணும், மிகப்பெரிய வல்லமையினால் ஒருவேளை நீ கட்டப்பட்டிருந்தாலும் உன்னை விடுவிக்கக்கூடிய அதர்சனமான கிறிஸ்துவின் மரணத்தின் வல்லமை இந்த முதலாம் நாளிலே உன்னை சந்திக்கிறது. Perhaps you may be bound by a powerful power rather than the power that bound them. Even then the power of the Lord Jesus Christ is going to deliver you from your sickness this night. குணமானேன் என்று விசுவாசத்தோடு இப்பொழுது பாடுவோமாக. Now let us sing I were healed. உங்கள் மேல் இறங்குகிற கிறிஸ்துவின் தழும்புகளின் வல்லமை, The power of the stripes of Jesus is descended upon you. உங்கள் எத்தனை பேர் இயேசுவின் தழும்புகளை காண விரும்புகிறீர்கள்? How many are able to see the stripes of Jesus? நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். With faith I say. கண்களை மூடி அந்த தழும்புகளை நோக்கி பார்த்து, You close your eyes and look at the stripes. உன் கேன்சர் வியாதியை தேவனிடத்திலே சொல்லி, Say the cancer disease unto God. உன்னுடைய அருவருக்கக்கூடியதான வியாதியை, அருவருக்கக்கூடிய பாவத்தை இயேசுவிடத்திலே சொல்லி, Say the abominable sickness and abominable sin unto Jesus. அந்த பாவத்தோடு அந்த வியாதியோடு தேவனை துதிப்பாயாக. Along with sin, along with disease, you praise God. இப்பொழுதே சகல கட்டுகளையும் ஆண்டவர் கலட்டுகிறார். Right now the Lord is losing all the bindings. தேவனுடைய வார்த்தை தோற்குமோ?
Will the power of God remain silent? தேவனுடைய வார்த்தை தோற்குமோ? Will the word of God be defeated? ஜலப்பிரளயத்தினால் இந்த பூமியை அழிப்பேன். It will destroy the earth by the floods. அந்த வார்த்தை தோற்கவில்லை. That word will not be defeated. இதோ உங்களுக்கு முன்பாக இங்கே தொங்கவிடப்பட்டிருக்கிறது. Before you, it is hanged before you. இது தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்பதை நிரூபிக்கிறது. It's proof that the word of God is true. அந்த தேவனுடைய வார்த்தை, That's word of God. அந்த ஆவிக்குரிய பேழை, That spiritual heart. அந்த கிறிஸ்துவின் தழும்புகள், The stripes of Jesus. வியாதியஸ்தனே நீ எனக்குள்ளே வந்துவிடு. Oh, sick people, come into that experience. என் தழும்புகளால் நீ குணமானாய். You were healed by the stripes. பிதாவாகிய தேவன், The Father, the God, பரிசுத்த ஆவியானவர், Holy Spirit. இயேசு நம்மை குணமாக்கும்படியாக தன்னுடைய சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டாரே. Jesus has received stripes in his body to heal us. அந்த பரிசுத்த தழும்புகளை இந்த பூவங்கோட்டிலே இந்த முதல் நாளிலே தேய்க்க பண்ணியிருக்கிறார். On the first day at Pongodu, they have made the holy stripes victorious. இனி உன்னுடைய வாழ்க்கையிலே உன் சரீரத்திலே வியாதியை தேடி பார்த்தாலும் அது இல்லை. In your life, even you seek source sickness in your body, you cannot find it. உன் சரீரத்திலே இயேசுவின் தழும்புகளை தேவன் ஜெயிக்க பண்ணியிருக்கிறார். The Lord has made the stripes of Jesus victorious in your body. உன்னை கட்டி வைத்த வியாதியின் மூலமாக, பாவத்தின் மூலமாக உன்னை கட்டி வைத்த விழுந்து போன தூதனுடைய வல்லமையை தேவன் நியாயம் தீர்த்திருக்கிறார். The power of the fallen angel which has bound you through sickness, the word of God, the powerful God has judged that power. உங்கள் யாருக்காயிலும் சந்தேகம் இருக்கிறதா? Anybody having doubts? 2 பேதுரு 2 Peter 2ஆம் அதிகாரம் chapter 2 4ஆம் வசனம். verse 4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல், God spared not the angels that sinned. அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து, மனிதன் நல்லவன் பிரியமானவர்களே. Beloved people, man is good. தேவனுடைய பிள்ளையே நீ நல்லவன். Oh child of God, you are good. ஆனால் நீ வருஷக்கணக்காக சில பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தாய். But you were a slave for many years to certain sins. தேவனுடைய பிள்ளையாய் மாறியும் சில ரகசிய பாவங்கள் உன்னை கட்டி வைத்திருந்தது. Even though you have become a child of God, certain secret sins have bound you. உன்மேல் தவறு இல்லை. It is not your mistake. உன்மேல் தவறு இல்லை. It is not your mistake. பவுல் சொல்லுகிறார், Saint Paul says, மனிதன் நிர்பந்தமானவன். man is a wretched person. நிர்பந்தமான மனுஷன் நான். Oh wretched man that I am. பாவம் செய்ய வைத்தது யார்? Who made you to commit sin? நமக்குள்ளே நான் அல்ல, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவமே அப்படி செய்கிறது. Not I, but the sin that dwells in us makes us do so. மனிதன் நல்லவன். Man is good. ஆனா அந்த விழுந்து போன தூதன், But the fallen angel, அவனை பாவம் செய்ய தூண்டினான். he is prompting him to commit sin. ரகசிய பாவங்களுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். He has enslaved him to secret sin. இதோ உங்களில் சிலர் வேதனையோடு இந்த இடத்துல கடந்து வந்தீர்கள். Some of you came with pain to this place. நம்பிக்கை இழந்து கடந்து வந்தீர்கள். Having lost all hope, you came here. நான் பூரணப்படுவேனா? Will I be perfected? என்னால் இயேசுவின் வருகையிலே போக முடியுமா? Can I be caught up in the secret coming of Jesus? உன்னுடைய கேள்விக்கு பதில், Answer to your question. அந்த ஆவிக்குரிய பேழையிலே, Come into the spiritual அந்த part. கிறிஸ்துவின் மரணத்திலே, In the death of Jesus. அதுதான் 5வது ஆசீர்வாதம். That is the 5th blessing. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Hebrews chapter 10 verse 14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். ஒரே பலியினாலே ஆண்டவர் உன்னை பூரணப்படுத்தி இருக்கிறார். By one offering the Lord God perfected you. அந்த பலி எப்படி வந்தது? How that offering sacrifice came? காளை அல்ல, Not ox, புறா அல்ல, not dove, வெள்ளாடு அல்ல, not goat. திருத்துவத்தின் 2வது தேவன் உன்னையும் என்னையும் பூர்ணப்படுத்தும்படியாக பலியாக தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார். The second person of Trinity, Lord Jesus Christ, in order to make you perfect, myself perfect, he has shed even the last drop of his blood. இயேசுவின் தழும்புகளின் வல்லமை இறங்கி நம்மை குணமாக்கிற்று. The power of the stripes of Lord Jesus Christ descended and healed us. கடைசி ஆசீர்வாதமாகிய அந்த இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இதோ நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. The final blessing of the power of the blood of Lord Jesus Christ has descended into our midst. அந்த இரத்தத்தின் வல்லமை என்ன செய்ய போகிறது? What is the power of the blood going to do? இப்ப 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 Peter chapter 2 verse 4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல், போதும். உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யும்படியாக, தேவனை துக்கப்படுத்தும்படியாக
தூண்டி கொண்டிருந்ததே அந்த விழுந்து போன தூதனுடைய வல்லமை. In your life and in my life, it was prompting, kindling us to commit sin. இதோ பேதுரு சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளையே, அந்த வல்லமையை கண்டு, பாவத்தின் வல்லமையை கண்டு நீ பயப்படாதே. அந்த தூதனை, உன்னை பாவம் செய்ய தூண்டின அந்த தூதனை தேவன் தப்ப விட மாட்டார். Oh child of God, fear not, because the Lord will not spare that power which has made you to commit sin. உன்னையும் என்னையும் அடிமைப்படுத்துகிற தூதன் இந்த பூவாங்கோட்டிலிருந்து தப்பித்து போக முடியாது. The devil, the power which has enslaved you and I, cannot go out from the spoon cord. அந்தகார சங்கிலிகளை கொடுத்து தம்முடைய பரிசுத்த தூதர்களை ஆண்டவர் இந்த பூவாங்கோட்டுக்கு முதல் நாள் கூட்டத்தில் அனுப்பி இருக்கிறார். On the first day meeting, the Lord has sent his angels with the chains of darkness. அந்தகார சங்கிலிகளை எடுத்துக்கொண்டு நம்மை அடிமைப்படுத்திய தூதனை கட்டி நரகத்தில் தள்ளும்படியாக இதோ பரிசுத்த தூதர்கள் இங்கே இறங்கி வந்திருக்கிறார்கள். Taking the chains of darkness in order to bind and take to hell, the holy angels have come into our midst right now. பாவ கிரியையோடு, along with sinful actions, பாவ சுபாவத்தோடு, sinful character, தேவ சமூகத்தில் கடந்து வந்த தேவனுடைய பிள்ளையே, oh child of God who came to the presence of இதோ உனக்கு முன்பாக இரத்தத்தின் வல்லமை இறங்கி இருக்கிறது. before you the power of the blood has descended. மறுபக்கம் இயேசு அந்த தூதருடைய கரத்திலே அந்தகார சங்கிலிகளை கொடுத்து உன்னை அழித்துக் கொண்டிருக்கிற வல்லமைகளை கட்டும்படியாக அனுப்பி இருக்கிறார். On the other side, Lord Jesus has given the chains of darkness in the hands of the angels and commanded them to come so that they may be bound the powers which were enslaving you. இந்த முதலாம் கூட்டத்தின் கடைசியிலே, and the final moments of the first day, ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. the word of God gives you hope. நீ எந்த நிலவரத்திலே, பாவத்திலே, வியாதியிலே, சாபத்திலே கட்டப்பட்டு இங்கே வந்திருந்தாலும், in whatever state, being bound in sin, sickness or curse, you have come here. உன்னையும் உன்னுடைய ஜீவியத்தையும் உன்னுடைய குடும்பத்தையும் இந்த சூழ்நிலைக்கு தள்ளின அந்த விழுந்து போன தூதனை கட்டி நரகத்திலே தள்ளும்படியாக பரிசுத்த தூதர்கள் இறங்கி இருக்கிறார்கள். The holy angels have descended here in order to bind with chains of darkness the powers of the fallen angels which have bound you and enslaved you. எல்லாரும் கண்களை மூடி அந்த இரத்தத்தை தியானியுங்கள். Close your eyes and meditate that blood. அந்த இரத்தத்தின் வல்லமையினால் மாத்திரமே உன்னோடு போராடுகிற சகல விழுந்து போன தூதரையும் ஆண்டவர் அந்தகார சங்கிலியினாலே கட்டுகிறார். By the blood of the power only, the Lord is binding all the powers of darkness which have been enslaving you. நான் விசுவாசிக்கிறேன். I hope. அதுபோல நீங்களும் விசுவாசிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். I hope you also believe it. அந்த வசனத்தில் என்ன படித்தோம்? What we read in the verse, பாவம் செய்த தூதர்களை, the angels that sin, தேவன் தப்ப விட மாட்டார். God will not spare. அந்தகார சங்கிலியினாலே கட்டுவார். He will bind with chains of darkness. அதுபோல உன்னை கட்டி வைத்திருக்கிற, It has bound உன் you, சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற, spoiling your peace, மரிக்கும்படியாக உன்னை தூண்டி கொண்டிருக்கிற, prompting you to die, தற்கொலை ஆவியை உன் வாழ்க்கையிலும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் கொண்டு வருகிற, bringing in your life and the life of the children the spirit of committing suicide, அந்த விழுந்து போன தூதனுடைய வல்லமையை the power of the fallen angel, இந்த முதல் நாள் கூட்டத்தில் தேவன் கட்டுகிறார். on the first day meeting the Lord is binding. இயேசுவின் இரத்தம் ஜெயித்தது. Jesus has conquered. இயேசுவின் இரத்தம் ஜெயித்தது. Jesus has conquered. இயேசுவின் இரத்தம் ஜெயித்தது. Jesus has conquered. சாத்தானின் வல்லமைகள் தோற்கடிக்கப்பட்டது. The powers of Satan were defeated. இரத்தத்தாலே விடுதலை, இரத்தத்தாலே விடுதலை, இரத்தத்தாலே விடுதலை, இரத்தத்தாலே விடுதலை, இரத்தத்தாலே விடுதலை, இரத்தத்தாலே விடுதலை.
கேட்டதான வசனத்துக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுப்போமா? அந்த வசனம் ஜீவன் உள்ளது, கிருபை உள்ளது. அந்த வசனம் நமக்குள் கிரியை செய்யட்டும். அதற்காக நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஒரு 5 நிமிஷம் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவர் சொன்னார், நீ வந்தது போல திரும்பி போக போகிறது இல்லை. பூர்ண சுகத்தை பெற்று, பூர்ண விடுதலையை பெற்று, பாவத்தில் இருந்து விடுதலையை பெற்று நீயே சந்தோஷத்துடன் கடந்து போக போகிறாய். பிசாசை ஆண்டவர் கெட்டி வைத்தார். நீ பயப்படாது, பயப்படாது. நம் தேவனில் அந்த விடுதலையின் சந்தோஷத்தில் அந்த பாடலை பாடி கொஞ்ச நேரம் சந்தோஷிப்போமாக. கவலைப்பட்டு பாரப்பட்டு நீங்கள் திரும்பி போகாதீர்கள். உங்களுடைய வியாதிகளை தேவன் குணமாக்கி விட்டார். அதனால நாம் சந்தோஷப்படுவோமாக. ஆண்டவர் சொன்னார், என் தழம்புகளால் நான் உன்னை குணமாக்கி விட்டேன். குணமாகிறோம் என்றல்ல, தழம்புகளால் குணமானீர்கள். அந்த வார்த்தையை நாம் ஒரு 10 முறை சொல்லுவோமாக. இயேசுவின் தழம்பினால் நான் குணமானேன் என்று சொல்லுங்கள்.